அமெரிக்காவின் சிகாகோ நகரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தமிழக அரசுக்கும் எந்தெந்த நிறுவனங்களுக்கு இடையிலாக இந்த 2000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது? என்ன பலன்களை அளிக்கும்? எவ்வளவு பேருக்கு பலன் அளிக்கும்? தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் சென்றிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நிறுவனத்தினுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது சிகாகோ நகரில் தமிழகத்திற்கான முதலீடு தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று ஏற்பட்டிருக்கிறது. ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழகத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கையெழுத்திட்டிருக்கிறார். இதன் மூலமாக ட்ரில்லியன் நிறுவனத்தினுடைய உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி உலகளாவிய ஆதரவு மையத்தை தமிழகத்தில் நிறுவுவதற்கான நடவடிக்கையாக இந்த 2000 கோடி ரூபாய்க்கான முதலீட்டுக்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வேலை வாய்ப்பும் அதே போன்று ட்ரில்லியன் நிறுவனம் தமிழகத்தில் செயல்படுவதற்கான நடவடிக்கையும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று காலனி நைக் நிறுவனத்தினுடன் உற்பத்தியை விரிவுபடுத்துவது தொடர்பாக சென்னையில் அதனுடைய தயாரிப்பு உருவாக்கும் மற்றும் நைக் காலனி உருவகத்தினுடைய வடிவமைப்பு மையத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து சென்னையில் அதனுடைய தயாரிப்பு உருவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கையிலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பேசப்பட்டிருப்பதாக தகவலை தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதே போன்று தமிழகத்தில் ஏற்கனவே ஆப்டம் நிறுவனம் கிட்டத்தட்ட 5000 பேர் வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய வகையில் அந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. சுகாதாரத்துறையினுடைய உருவாக்கம் தொடர்பாக இந்த நிறுவனம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் மேலும் திருச்சி மற்றும் மதுரையில் இதனுடைய ஆப்டம் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை விரிவாக்கம் செய்வது குறித்தும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பேசப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக திருச்சி மற்றும் மதுரையில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பேசப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இன்றைய தினம் சிகாகோ நகரில் 2000 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கிறது. திலகவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.